56வது தசகத்தை பார்க்கிறோம். காளியமர்தனம் கண்டினியூஷன் ஆயிட்டு இந்த தசகத்துல நம்ம பார்க்கிறோம். ஐம்பத்தி 5வது தசகத்துல பகவான் காளியன் அப்படிங்கிற உக்ரமாயிருக்கிற சர்ப்பத்தோடு ஃபணங்களு மேல ஏறி ஏறி நர்த்தனம் பண்றதையாக்கும் பார்த்தோம். அதனோட கண்டினியூஷன் ஆயிட்டு இந்த தசகத்தை பார்க்கிறோம். பகவானே ஈஷா, பகவான் அழகாயிருக்கிற காதுல போட்டுருக்கிற குண்டலங்கள் ஜிமிக்கி கமல் ஆடறா மாதிரி நிறைய நேரம் அந்த சர்ப்பத்தோடு ஃபணங்களில் ஏறி நடனம் பண்ணின. அந்த டைமில் தேவர்கள் பெரும்பர கொட்டினா, தேவஸ்திரீகளான அப்சரசுகள் பாட்டு பாடினா. ஈஷா இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் செய்யற குருவாயூரப்பனாயிருக்கிற பூர்ணாவதாரமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா, ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்த ஆதிநாராயணா, வியதி வானத்துல தெய்வத யௌவதே தேவர்களோடு யௌவனத்தோடு கூடி இருக்கிற அப்சர ஸ்திரீகளோடு கூட்டம். அமர தாடித துந்துபி சுந்தரம் தேவர்கள், அமரர்கள் அப்படின்னா தேவர்கள், தாடிதா அப்படின்னா கொட்டறது, தேவர்கள் கொட்டற துந்துபி அப்படிங்கிற பெரும்பர முழக்கம், அந்த முழக்கத்தோடு கூடி கலர்ந்த அழகாயிட்டு காயதி கானம் செஞ்சுட்டு இருக்கிறத அப்சர ஸ்திரீகள் இப்படி கானம் செஞ்சுட்டு இருக்கிறத பகவானே நீங்கள் ருஜிர கம்பிதா அழகாயிட்டு அசையற குண்டல மண்டலஹா குண்டலங்களோடு கூடியவனாயிட்டு பன்னகே பாம்போடு முகளில ஏறிண்டு ஃபணங்களில ஏறி நின்னுண்டு சுச்சிரா நிறைய நேரம் ரொம்ப நிறைய நேரம் அதாக்கும் சுச்சிரா நனர்த்திதா ரொம்ப அழகாயிட்டு நன்னாயிட்டு நடனம் பண்ணினாள். பாட்டும் கொட்டும் இருந்தாதான் நൃത്തத்துக்கு அழகு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேவர்கள் பாடினா கொட்டினா அதாக்கும் இங்கே பார்த்தோம். 2வது ஸ்லோகம். பகவானே கிருஷ்ணா, பகவான் அந்த சர்ப்பத்தோடு தலகளில ஏறி நடனம் செஞ்சோன பகவானோடு பாதஸ்பர்ஷம் மர்தனம் தாங்க முடியாம வலி எடுத்துட்டு ஒரு சில சிரசெல்லாம் தாழ்ந்து போச்சு காளியனோடு. அப்படி தாழ்ந்து போன சிரசுகளை விட்டுட்டு சில சிரசுகளை உயர்ந்து வந்தது. அந்த உயர்ந்து வர தலைகளை காலால மர்திச்சுண்டு அழகான தாளத்தோடு கூடிட்டு அழகான நடனத்தை விளையாடினாள் பகவான். ஹரே, எல்லா டைப்பு துக்கங்கள் மனசளவிலையும் சரீரத்தளவிலையும் இருக்கிற துக்கங்கள், அசுகங்கள் இருந்தா அதை நினைச்சு இருக்கிற சங்கடம், லைபிலிட்டிஸ் இருந்தா அதை நினைச்சு இருக்கிற சங்கடம், சத்ருக்கள் இருந்தா அதை நினைச்சு இருக்கிற சங்கடம், இப்படி இருக்கிற அத்தனை சங்கடங்களையும் இல்லாத பண்ற பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான ஹரே அப்படின்னு கூப்பிடுறார். அமுஷ்யா அவனோடு அந்த காளியனோடு எது ஏது எது எது ஏது ஏது சிரஹா தலையாக்குமோ நமதி பகவன் பாதத்தால இருக்கிற தாண்டவத்தால பகவான் சவுட்டி தாழ்த்தினதினால தாழ்ந்து போனது. தது பரிவிகாய தாழ்ந்து போன அந்த தலைகளை விட்டுட்டு உன்னதம் உன்னதம் ஒசர ஒசர வர அந்த தலைகளை உயர்ந்து வர தலைகளை பத பங்கருஹா தாமரை பூ மாதிரி சாஃப்டா இருக்கிற பகவத் பாதங்களால பரிமதன் நன்னா சவுட்டி உதச்சிட்டு மர்திச்சுட்டு
கரதாள மனோகரம், அதுக்கு தகுந்த மாதிரி கைகளால தாளம் போட்டுண்டு அழகாயிட்டு சிரம் நிறைய நேரம் வியஹரதஹா பகவான் விளையாடினர். காளியமர்தனம் அப்படிங்கிற திருவிளையாடல் நர்த்தன கிருஷ்ணனாயிருக்கிற கண்ணன் நிறைய நேரம் செஞ்சு விளையாடி ரசிச்சார். 3வது ஸ்லோகம். லக்ஷ்மிகாந்தா, உங்களோடு பாதத்தால இருக்கிற மர்தனத்தால காளியனோடு பணங்கள் எல்லாம் தளர்ந்து விழுந்து யமுனா நதியில வெள்ளத்தை முழுவன் வட்டப்பாலம் கறக்கிற மாதிரி பிளட்ட ഛർദിച്ച് വൊമിറ്റ് பண்ணி அந்த மகா சர்ப்பம் டயர்டு ஆயிட்டு பரவசனானோன அந்த சர்ப்பத்தோடு மனைவிகள் எல்லாம் ஓடி வந்து பகவானோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணினான். ஹே மாதவா, லக்ஷ்மி தேவியோடு கணவராயிருக்கிற குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி கூப்பிடுற. ஃபணிபதவ், காளியன் அப்படிங்கிற சர்ப்பங்களோடு ராஜா. தொது, நீங்கள் அவபக்ன ചവിട്ടി താഴ്ത്തിനതിനാല വിഭുഗ്ന താഴ്ന്നു പോന ഫണാഗണെ, ഫണങ്ങളോട് കൂടിന എല്ലാ ഫണങ്ങളും താഴ്ന്നു പോനോണ് ഗണിത ഛർദിച്ച വൊമിറ്റ് പണിന ശോണിത ബ്ലഡാല ശോണിത റെഡ് കളറായിരിக்கிற പാദസി തണ്ണി. முதல்ல சோனிதா சொன்னது பிளட் காரணம். ரெண்டாவது சோனிதா சொன்னது ரெட் கலர். பிளட் காரணம் ரெட் கலரான பாதசி ஜலம். ஜலத்துக்கு பிளட்ட ഛർദിച്ചതിனால பிளட் கலருக்கு அந்த ஜலத்துக்கு சிகப்பு கலர் வந்தோடனே அவசீததி தளர்ந்த அவசனா இருக்கவும் செஞ்சோனே தது அந்த காளியனோடு அபலாஹா ആരും ആശ്രയമായിട്ടില്ലാത്ത മனைവികൾ അത്തനവേരും തവ ഭഗവാനെ ഉങ്ങളോട് പാദയോഹോ രണ്ട് കാലുകളിലെയും വന്ന് സന്നദാഹ നമസ്കാരം பண்ணினா. காப்பாத்தனமே காப்பாத்தனமே அபயம் தரணமே அப்படின்னு பகவான சரணடைஞ்சா நாகபத்னிகள். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானே ஈஸ்வரா, ஆல்ரெடி நிறைய காலமாயிட்டு முன்னாலேயே ரொம்ப காலமாயிட்டு இந்த நாகபத்னிகள் எல்லாம் பகவானோட பக்தைகளாக்கும். காளியன மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப பக்தியாக்கும் பகவான் கிட்ட இந்த நாகபத்னிகளுக்கு எல்லாம். பகவானோடு மகிமைகளை கேட்டு கேட்டு பகவானில மனசு லயிச்சிருந்த அங்க வந்திருக்கிற அந்த நாகஸ்திரிகள் மகா முனிகளுக்கு கூடியும் எத்தறத்துக்கு சாதிக்காத்த அளவில் இருக்கிற ஸ்தோத்திரங்களால மகாமுனிகளுக்கு கூடியும் தெரியாத ஸ்லோகங்களை கூடியும் பகவான சொல்லி ஸ்துதிச்சா. முனிகளுக்கு கூடியும் தெரியாத அளவுக்கு ஸ்லோகங்கள் அந்த நாகபத்னிகளுக்கு தெரியறது, அதை சொல்லி ஸ்துதிச்சா. ஐ அல்லையோ பகவானே, ஹரே கிருஷ்ணா ஈஷா, பகவானே பிரபஞ்சத்தையும் சர்வചരാചരങ്ങളെയും കൺട്രോൾ ചെയ്യുற ഭഗവാനെ. താഹ നാഗപത്നികളാണ് അവ മുനിഭിഹി അഭി, മുനികളാലെ കൂടിയും അനവാപ്യപദൈഹി தெரியாത്ത ശ്ലോകങ്ങളെ ஞானமார்க்கம், பக்தி மார்க்கம், அஷ்டாங்க யோக மார்க்கம், இப்படி எல்லாம் இருக்கிற கர்ம மார்க்கம் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் ஆயிட்டு முனிகளுக்கு கூடயும் ஃபுல்லா தெரியாது. அதெல்லாம் நம்ம ஃபுல்லா வர்ணிச்சு ஸ்தவைகி ஸ்தோத்திரங்களால வேத மந்திரங்களால பவந்தம் பகவாനെ அயந்திரிதம் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாதக்கு ஸ்தோத்திரங்களால நுனுமுகு ஸ்துதிச்சுட்டே இருந்தா. நாககன்யகைகள் எப்படி இருக்கிறவாள் அக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. புரா ஏவா, முன்னாமே அவ ஆல்ரெடி அவ எப்படி இருந்தா, சிராயா ரொம்ப காலமாயிட்டு, பரிஸ்ருதம் நன்ன கேள்விப்பட்ட தொது பகவானோட அனுபாவ மகாத்மியங்களால விலீன
அலிஞ்ச ஹிருதயஹ, ஹிருதஹ ஹிருதயத்தோடு கூடி இருக்கிற, ஹி அவள், அந்த நாக கன்யககள், தாஹா அப்படியெல்லாம் இருக்கிறவாளாக்குமே. அப்படி அந்த நாக கன்யககள். அனவாப்பிய பதைஹி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தத்தை இங்க நம்ம எடுத்துக்கலாம். மகர்ஷிகளுக்கு கூடியும் பிராபிக்கிறதுக்கு பிரயாசமா இருக்கிற பகவத் பாதத்தை சரணடைஞ்ச நாக கன்யககள் அப்படின்னு ஒரு அர்த்தம். மகர்ஷிகளுக்கு கூடியும் எத்திப்படுறதுக்கு பிரயாசமாயிருக்கிற பகவத் திருப்பாதத்துக்கு எத்திச்சேரத்துக்கு பிரயாசமாயிருக்கிற மார்க்கங்களை சம்பந்திச்ச ஸ்துதிகளை, மகர்ஷிகளுக்கு கூடியும் தெரியாத ஸ்துதிகளை ஸ்துதிக்கிறவா அப்படின்னு ரெண்டு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த நாக கன்யககள் பகவான ஸ்துதிச்சுட்டே இருந்தா நிப்பாட்டாம. 5வது ஸ்லோகம். அந்த நாக ஸ்திரீகளோட பக்தியை பார்த்து ரொம்ப கருணை தோணி பரவசனாயிருக்கிற அந்த சர்ப்பசிரஷ்டனை உயிரூட்டினார் பகவான். கொல்லலை. பகவானில ஆத்ம சமர்ப்பணம் செஞ்சுண்டு அந்த காளியன் நமஸ்காரம் செஞ்சான். ஹே அச்சுதா, எப்பவும் எந்த விதத்தில இருக்கிற குறவும் இல்லாத ஸ்ரீகிருஷ்ணா, ஜனன மரணங்கள் இல்லாத பகவானே, ஃபணிவதூகனா காளிய பத்னிகளோடு பக்தி விலோகதா, பக்திய பார்த்துட்டு பிரவிகசது ரொம்ப ஜாஸ்தியா வந்த கருண ஆகுல சேதசா, காருண்யத்தால அலியற மனசோடு கூடின பவதா உங்களால ஜீவிதா வாழறதுக்கு பர்மிஷன் கிடைச்ச ஃபணிபதிகி நாகபத்னிகளோடு கணவராயிருக்கிற நாகங்களோடு கணவரான காளியன் அப்படிங்கிற நாகராஜா தொய் சமர்ப்பித மூர்த்திகி பகவானில சரீரம் அப்படிங்கிறத சமர்ப்பிச்சுட்டு ஆத்மாவையும் சமர்ப்பிச்சுட்டு அவானமது எந்த ஒரு அகங்காரமும் இல்லாதக்கு நமஸ்காரம் பண்ணினார். 6வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவான் சொல்றார் காளியன் கிட்ட, நீ சமுத்திர மத்தியத்துல இருக்கிற ரமணகம் அப்படிங்கிற தீபுல போய் வாழணும், ஆருக்கும் எந்த தொந்தரவையும் கொடுக்கப்படாது, கருடனோடு உபதிரவம் உனக்கு உண்டாகாம நான் பார்த்துக்கிறேன். இப்படி இருக்கிற பகவானோடு அந்த வசனத்தை பகுமானிச்சுண்டு அந்த சர்ப்பசிரஷ்டன் குடும்ப சமேதம் ரமணக தீபுக்கு கிளம்பி போனார். வாரிதி மத்தியகம் சமுத்திர மத்தியத்தில் இருக்கிற ரமணகம் பிரஜா, ரமணகம் அப்படிங்கிற இடத்துக்கு போ அப்படின்னு பகவான் காளியன் கிட்ட சொன்னார். ஃபணி ரிபுஹு நாகங்களுக்கு சத்ருவாயிருக்கிற கருடன் விரோதிதாம் ந கரோதி, அங்க உங்களை ஆரையும் துரோகிக்க மாட்டார் அப்படின்னு நான் உறுதி தரேன். இது அப்படிங்கிற பகவத் பஜானி பகவானோட வசனங்களை அதிமானயன் ரொம்ப ஜாஸ்தியான ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஸ்வீகரிச்சுட்டு ஃபணிபதிகி நாகங்களோடு கணவராயிருக்கிற காளியன் உரகைஹி சமம் எல்லா பாம்புகளோடும் கூடிட்டு குடும்ப சமேதம் நிரகாது யமுனா தீரத்திலேந்து அந்த ரமணக தீபுக்கு யாத்திரையானார். 7வது ஸ்லோகம். சர்ப்பஸ்திரீகள் கணவரை உயிரோட விட்டதுல சந்தோஷிச்சுண்டு நிறைய சம்மானங்கள் பகவானுக்கு கொடுத்தா. நிறைய ரத்னங்களால ரொம்ப ஜொலிக்கிற முத்து மாலைகளாலேயும் வெண்பட்டுகளாலேயும் அலங்கிருதனாயிட்டு பகவான் அந்த பகல் முடிஞ்சோன அந்த யமுனா தீர பிரதேசத்துல ஆனந்தத்தோடு கூடி நிக்கிற சொந்தம் ஜனங்களோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். ஃபணிவதூஜனதத்தா காளியனோடு மனைவிகள் கொடுத்த மணிவிரஜ ரத்னஹாரம் ரத்னங்களால ஜொலிக்கிற மாலைகளும் துகூலம் பட்டு வஸ்திரங்களாலேயும் விபூஷிதா அலங்காரம் செஞ்சுண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் திவச அவதவ் அந்த பகல் முடியறதுக்கான டைம் ஆனோன தடகதைகி யமுனா நதி தீரத்துல நிக்கிறவாளும் பிரமத அஸ்ரு விமிஸ்ரிதைகி ஆனந்த கண்ணீர் ஒழுக்கின் இருக்கிறவாளுமா இருக்கிற
ரொம்ப ரொம்ப குருவலா இருக்கிற அந்த சர்ப்பம் குழந்தைய ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறத நினைச்சிட்ட வாழ்க்கெல்லாம் ஆனந்தம் உண்டாச்சு. அப்படி இருக்கிற சொஜனேகி பகவானோடு சொந்தம் ஆளுகள் கிட்ட பகவான் எத்திச்சிருந்தார். நந்தகோபர், யசோதாதேவி, ரோஹிணி தேவி, அண்ணாவான பலராமன், கோபிகைகள், கோபர்கள், நண்பர்களான கோபகுமாரர்கள், மாடுகள், கண்ணுக்குட்டிகள் எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்கா. பகவானை பத்துண்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுண்டு அவா கூட சமகதாக கூடி சேர்ந்தார் பகவான். 8வது ஸ்லோகம். ராத்திரியில ரொம்ப இருட்டு வந்துருச்சு. அதுக்குள்ள அம்பாடிக்கு திருச்சு போறதுக்கு அந்த இருட்டுல முடியாததுனால அவளெல்லாம் பகவானோட பாதங்களை ஆசிரியமாயிட்டு நினைச்சுண்டு அங்கேயே படுத்துட்டு தூங்கினான். அந்த டைம்ல அந்த வனத்துக்கு சுற்றும் நெருப்பு படர்ந்து பிடிச்சது. பகவானோடு அடுத்த திருவிளையாடல் ஆரம்பம். புனகா அதுக்கப்புறமா காளிய மர்தனத்துக்கு அப்புறம் காளியனும் குடும்பமும் ரமணக தீபுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாவருமாயிட்டும் கூடி சேர்ந்த பகவான் நாகபத்னிகள் கொடுத்த அலங்காரங்கள் எல்லாம் அணிஞ்சுண்டு எல்லாரோடு கூடியும் கூடி சேர்ந்த சேஷம் நிசி அந்த ராத்திரி ஜனோத்கரே ஜனக்கூட்டமெல்லாம் தமசா இருட்டு காரணம் விரஜமந்திரம் கோபர்களோடு வீடுகளுக்கு விரஜிதும் யாத்திரையாகிறதுக்கு அச்சமே ஏவா கொஞ்சம் கூட முடியாத அந்த சிச்சுவேஷன்ல பகவத் சரண ஆசிரியே பகவானோட பாதபத்மங்களை சரணடைஞ்சிட்டு அஸ்திரா அந்த யமுனா தீரத்திலேயே காளிந்தி தீரத்திலேயே சோபதி படுத்து தொங்கர்த்த தவ கிருஷானுஹு காட்டுதி சமந்ததா சுற்றிலியும் அருந்த படர்ந்து பிடிச்சது. 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் எந்திருந்து நிறைய பேரு காப்பாத்தனமே அப்படின்னு பயந்து அலறினா. கோபர்களையும் மாடுகளையும் காப்பாத்துறதுக்காயிட்டு பகவான் அந்த நெருப்பை உடனடியா குடிச்சிட்டார். இதுல ஆச்சரியம் என்னவாக்கும் இருக்கு கண்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட கேட்கிறார். பகவானோட முகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் விராடு ஸ்வரூப வர்ணனையில. பகவானோட முகம் அப்படிங்கிறது அக்னியாக்குமே. அக்னியே முகமாயிருக்கிற பகவான் நெருப்ப குடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்டயே கேட்கிறார். அதான் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பிரபுதி தான் தூங்கி எழுந்திருந்தவாளும் பாலையா இது காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு உதயது ஆர்த்த ரவான் செத்தமா தயனீயமாயிட்டு கத்தர நிறைய பேரு. சிலவாளுக்கு அந்த சூடு தாங்க முடியாம தூக்கத்திலேருந்து எந்திருந்து கண்ணை திறக்காக்கே கத்த ஆரம்பிச்சுட்டா. உடம்பு சுடுறதே காப்பாத்துதுன்னு. பசுபாலகான் கோபர்களை அப்படி கத்தர கோபர்களை ஆவிதும் காப்பாத்துறதுக்காயிட்டு மகா அனலம் பெரிய அந்த நெருப்ப ஆசு இம்மீடியட் ஆயிட்டு பபாதா குடிச்சார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இப்போ பட்டதிரி பகவான் கிட்ட கேட்கிறார். இந்த ஸ்லோகத்தை எழுதினதுக்கு அப்புறம் கேட்கிறார், இஹ சித்திரம் கிம் இங்க ஆச்சரியம் என்னவாக்கம் இருக்கு கிருஷ்ணா. அயம் தே முகம் கலு அயம் சொன்னா அக்னி அப்படிங்கிறது தே பகவானே உங்களோட முகம் கலு முகம் தானே உங்க முகமே அக்னியாக்குமே. அப்படி இருக்கும்போ நீங்கள் இந்த அக்னியை குடிச்சு சொல்றதுல என்ன வாக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு பட்டதிரி கேட்கிறார். 10வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால கலர்னால மட்டும்தான் மஞ்சள் அப்படிங்கிற அவஸ்தை இருந்தது. இப்போ அந்த அக்னியை குடிச்சதால பீததா மஞ்சள் அப்படிங்கிற பிரவൃத்தி அப்படிங்கிறதும் உண்டாயிடுத்து. அக்னி பீதமாக்கும் அப்படின்னு சொன்னது அக்னி மஞ்சள் கலர்ல இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்திலே ஆயிருந்தது இது வரைக்கும். ஆனா இப்போ பகவான் அந்த அக்னிய பானம் செஞ்சதால குடிச்சதால பானம் செய்யப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அத பீதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் இப்படி எல்லாம் இருக்கிற கோபர்களால ஸ்துதிக்கப்பட்ட பகவான் குருவாயூரப்பன்
ஸ்ரீகிருஷ்ணன் ஹரே என்னோட துரிதங்களையும் நோய்களையும் ஒட்டுக்க காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஷிகினி நெருப்புல வர்ணிதா ஏவ, வர்ணம் ஜனன கலர், கலர்னால மட்டும் மஞ்சள் கலர் அப்படிங்கிற அவஸ்தை. பீததாகி இதுவரைக்கும் மஞ்சள் கலர் அதனால மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்போ அதுனா இப்போ பகவான் உக்ரமான அந்த நெருப்பை குடிச்சதுக்கு அப்புறம் கிரியையா அபி பிரவൃத்தி ரூபத்திலேயும் குடிக்கிறது அப்படிங்கிற பிரவൃத்தி ரூபத்திலேயும் அசௌ அந்த மஞ்சள் வர்ணம் அப்படிங்கிறது குடிக்கிறது அப்படின்னும் அதே மாதிரி கலர் அப்படின்னும் இருக்கிற அர்த்தத்துல பரிலசதி. இப்போ அந்த நெருப்புக்கு இப்படி அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. இத்தனை நாளைக்கு குணரூபமாயிருக்கிற பீததா இப்போ பிரவர்த்தன ரூபத்திலையும் வந்து சேர்ந்திருக்கு. இது இப்படின்னு முதிதைகி குஷியோடு கூடிட்டு பசுபைகி கோபர்களால நுதஹா துதிக்கப்பட்ட ஹரே மன சரீர துக்கங்கள் சத்ருக்கள் எல்லாம் இல்லாம பண்ணுறவனே குருவாயிரப்பா ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தே. ஹே விபோ சர்வவியாபியும் சர்வசக்தனுமாயிருக்கிற பகவானே, மே கதான் என்னோட நோய்களை துரிதைஹி சஹா துரிதங்களோடு கூடிட்டு எல்லா பாபங்களோடும் கூடிட்டு எல்லா கர்மபலத்தோடும் கூடிட்டு ஹர இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திச்சுண்டு இந்த 56வது தசகத்தை முடிக்கிறார்.